அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நல்ல காரியங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஸ்லாம் எப்படி நிபந்தனையாக இருக்கின்றதோ, இஹ்லாஸும் நல்லமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனையாக இருக்கின்றது. ஒரு அமலை செய்யக்கூடியவர் எப்படி முஸ்லிமாக இருக்க வேண்டுமோ அவர் முஹ்லிஸாக இருக்க வேண்டும். அமலை இஹ்லாஸுடன் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருப்பது உங்களில் யார் அஹ்ஸனு அமலா, அழகிய அமல் செய்கின்றார் என்று பார்ப்பதற்காக வேண்டி. அஹ்ஸனு அமலா என்றால் என்ன? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அஹ்லஸு வ அஸ்வபு, தூய்மையாக யார் அமல் செய்கின்றார்கள், யார் அல்லாஹ்வுக்கு என்று மாத்திரம் அமல் செய்கின்றார்கள், வ அஸ்வபு, மிகச் சரியாக யார் அமல் செய்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். இஹ்லாஸ் என்றால் என்ன? அன்பானவர்களே, ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் நாடப்பட வேண்டும். யாருடைய புகழும் நோக்கமாக அமையக்கூடாது, யாருடைய இகழிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் நோக்கமாக அமையக்கூடாது. ஒருவர் நல்ல காரியத்தை செய்து முடித்து விட்டால் தன்னை யாரும் புகழ வேண்டும் என்று நினைக்க கூடாது. யாராவது ஒருத்தர் தன்னை பற்றி இகழ்ந்து பேசிவிட்டார், ஏசிவிட்டால் அதை பொருட்படுத்த மாட்டார். இதுதான் இஹ்லாஸுடைய அடையாளமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, யார் உலகத்திலே இஹ்லாஸுடன் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவார். 3 பேர்கள் குகையிலே ஒதுங்குகின்றார்கள். அந்த 3 பேருக்கும் பயங்கரமான சோதனை ஏற்படுகின்றது. இந்த குகையில் ஒதுங்கிய சந்தர்ப்பத்திலே குகை மூடப்பட்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தாங்கள் செய்த 3 பேரும் செய்த இஹ்லாஸுடன் செய்த 3 அமல்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒருவர் பெற்றோருக்கு செய்த உபகாரம், இரண்டாவது ஒருவர் தன்னை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டார், மூன்றாவது மனிதர் தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு மனிதனுக்கு கூலியை சரியான முறையிலே கொடுத்தார், அதில் இஹ்லாஸுடன் செயற்பட்டார். இதனால் அல்லாஹு தஆலா அந்த 3 பேரையும் குகை என்ற அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்த வரலாறை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, ஒரு மனிதன் இஹ்லாஸுடன் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். அன்பானவர்களே, நமக்கு வெற்றி வேண்டுமா? நாம் தொழக்கூடிய தொழுகையிலே இஹ்லாஸ் வேண்டும், நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களிலும் இஹ்லாஸ் வேண்டும். மன தூய்மை எமது நல்ல காரியங்களில் இருக்கும் என்றால் நிச்சயம் நமக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் வெற்றிக்குரிய வழியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் வெற்றியை அடைய வேண்டுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனஸஉ, நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள். சண்டை பிடித்துக் கொண்டால் உங்களுடைய பலம் போய் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதரன் வரிஆ அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய ஊரிலிருந்து ஜிஹாதுக்காக வேண்டி வெளியாகி சென்றார்களே, அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். யார் உலகத்திலே முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்வாரோ அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்க மாட்டாது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. மூன்றாவது பிரயோஜனம் தான், ஒரு மனிதன் இஹ்லாஸுடன் வாழும் பொழுது அமல் செய்யும் பொழுது ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் மோசமான காரியத்தின் பக்கம் அழைத்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்ன சொன்னார்கள்? மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஹம்மத் பி, அந்த பெண் யூசுஃபை நெருங்கினால், வஹம்ம பிஹா லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவர்கள் பார்க்காவிட்டால் அவர்களும் அந்த பாவத்தை செய்திருப்பார்கள். பின்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் தஆலா அவரை விட்டும் பாவத்தை பாதுகாத்தான், திசை திருப்பினான். காரணம், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் நல்லடியாராக இஹ்லாஸுடன் அமல் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நாலாவது, இஹ்லாஸுடன் யார் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் தான் நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே மாறுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளையிலே உங்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர் யார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, உங்களுக்கு முன்னால் யாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் என்று நினைத்தேன், நீங்கள் ஹதீஸ் மீது கொண்ட ஆசையின் காரணமாக என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு தகுதியானவர் யார் என்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இஹ்லாஸுடன் மன தூய்மையுடன் கூறியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இஹ்லாஸுடன் செய்யக்கூடிய அமலிலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு பெண், விபச்சார பெண்
ஒரு நாயுடைய தாகத்தை போக்கினால் அவருடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணம் அல்லாஹ்வுக்கு என்று இருந்தது. அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவளாக அந்த பெண்ணை மாற்றிய வரலாறை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இஹ்லாஸ் என்பது யாருக்கு என்றால் வெளியில் உள்ள மக்களுக்கு கிடையாது, தொழக்கூடிய மக்களுக்கு, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு, நல்ல காரியங்களில் போட்டி போடக்கூடிய மக்களுக்கு தான் இஹ்லாஸ் என்ற சோதனையாக இருக்கின்றது. எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே குறைவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய அமலையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.